இதை பார்த்தீங்களா, இன்னைக்கு நமக்கு ஒரு ஃபோன் ரிப்பேருக்கு வந்திருக்கு. என்ன ஃபோனுன்னு பார்க்கலாமா? ரியல்மி மாடல் 3760 C53. இது பார்த்தாலே தெரியுதுல்ல என்ன பிரச்சனைன்ட்டு. எல்சிடி வாங்க சேஞ்ச் பண்ணிடுவோம். Let's fix it. ஓகே, முதல்ல இது சிம் கார்டெலாம் கழட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க செக் பண்ணி பார்க்கலாம். சிம் கார்டெலாம் இல்லை. முதல்ல வந்து பின்னாடி அந்த கவர் ஸ்லோ மூவ் பண்ணேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபோர்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக போயிடும்ட்டு. நீங்கள் செய்யும் போது மெதுவாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்யணும். ஓகே, பொறுமை காத்தால் உலக ஆழ்வார். ஓகே, இந்த லென்ஸ்லாம் எதுவும் படாமல் பார்த்துங்க. லென்ஸில் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும். இந்த கேமரா லென்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் சின்ன சின்ன ஸ்க்ரூ இருக்குது தெரியுதா? அந்த ஸ்க்ரூலெலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆகணும். கீழே சார்ஜ் பண்ணுற இடத்துலையும் இருக்குது. ரெண்டு இடத்துலையும் இந்த ஸ்க்ரூலாம் நீங்கள் முதல்ல ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஓகே, ஸ்க்ரூலாம் தொலைச்சிடாதீங்க. பொறுமையாக ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கிட்டு மெதுவாக ரிலாக்ஸாக செய்யணும். ஓகே, அதே மாதிரி தான் கீழே உள்ள ஸ்க்ரூலாம். அப்படி உங்கள்கிட்ட ஸ்பேர் அந்த ஸ்க்ரூலாம் இருந்தால் பரவாயில்ல, தொலைச்சிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகே, ஓகே, நம்ம இந்த ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணியாச்சா? அடுத்தது ஸோ ஆக்சுவலி முன்னுக்கு அந்த கவு என்ன சொல்லலாம், ஃபோர்சைட் நான் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, பொறுமையாக அந்த கம்லாம் ரிமூவ் பண்ணணும். முன்னுக்குள்ளே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கவரில் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி ஆகணும். ஓகே, ஆக்சுவலி நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். ஃபோர்சைட்லேயும் அந்த எல்லாம் கழட்டி அந்த க்ளூலாம் எடுத்துட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். இது வந்து சுவிட்ச் பட்டனு. ஓகே, கழட்டிட்டிங்களா? அடுத்தது என்ன பண்ணோம், நம்ம இந்த பேட்டரியை அதுவும் ஸ்லோவாக தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இது ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்குன்ட்டு நீங்கள் அவசரமாக செய்யக்கூடாது, பொறுமையாக தான் செய்யணும். சரிதா? அந்த பேட்டரியை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் பல்ஜியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம அந்த எலக்ட்ரானிக் கிளீனர் இந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, அதை விட்டு சும்மா சப்பாத்தி மாவை போட்டு வெட்டுற மாதிரி அப்படியே ரோல் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான். இது தெரியுதா? இதுதான் வந்து எல்சிடி ஸ்க்ரீனோட அந்த பட்டனு. ஓகே, அது மட்டும் தான் கழட்டணும். சம்டைம் வந்து அந்த கம்மெலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அது இப்போ நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் ஹேர் ட்ரையரு அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ப்ளோவர் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்மை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தெரியுதா? இந்த கேமரா லென்ஸுக்கிட்டலாம் கொண்டு போய் வச்சிடாதீங்க. ரொம்ப ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அப்புறம் கேமரா லென்ஸ் அம்பேல். இவ்வளோ ஃபோர் சைடு அந்த கம்மை வந்து ஈஸியாக அப்படியே ரிமூவ் பண்ணிடும். நம்ம கொஞ்சம் ஹீட்டு காமிச்சோம்னால கொஞ்சம் ஈஸியாக எல்லாமே அது கழட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துடுச்சு. ஆக்சுவலி இது வந்து நீங்கள் ஒரிஜினல் செட்டு
எல்சிடி கூட நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், இல்லாட்டினா லோக்கல் செட் கூட இருக்குது. அது உங்களுடைய பட்ஜெட் பொறுத்து இருக்குது. நீங்கள் விலை அதிகமாக கொடுத்து ஒரிஜினல் செட் வாங்கினாலும் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடணும். கம்மு, இந்த உடஞ்ச கிளாஸ், இந்த தோலுகள்லாம் அங்கே ஒட்டி இருக்குல்லையா, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க, சரியா? அப்போ தான் வந்து நம்ம இது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த எல்சிடி ஸ்க்ரீன் வந்து வேலை செய்தா இல்லைன்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஃபுல்லாக 4 சைடும் இது க்ளூ பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த எல்சிடி ஸ்க்ரீனை போட வேண்டியதான். ஓகே, நீங்கள் கழட்டும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இது ரொம்ப ஈஸி தான். அது ஆக்சுவலி பேசிக் தெரிஞ்சவங்கலாம் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஒன்றுமே தெரியாதவங்க வந்து ப்ளீஸ் ட்ரை பண்ண வேணாம். நீங்கள் ஒரு செல்ஃபோன் கடைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ரிப்பேர்மேன் அவனுக்கு செஞ்சு கொடுத்துருவானுங்க. ஓகே, இந்த பேட்ரி அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுமா? பேட்டரி ஓகே, சோஃபா அது ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ அதே பேட்டரியை யூஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த கவர்லாம் கழட்டும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஈஸி தான். சம்டைம் நீங்கள் மறந்துடுவீங்க இல்லைன்னா ஒரு சின்ன வீடியோ உங்கள் செல்ஃபோனில் நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி அந்த வீடியோ போட்டு பாருங்கள். அவங்க ஏன்னா சம்டைம் மறந்துடுவாங்க வாட்டி செய்கிறவங்க. ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, எப்பயுமே அவசரப்படக்கூடாது, பொறுமையாக ஸ்லோவாக செய்யணும். இந்த வீடியோவை வந்து நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்குன்ட்டு. சரிதா? அது நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஒரு சின்ன சவுண்டு கேட்கும், அந்த கிளிக் அப்படி ஒரு சவுண்டு கேட்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, அந்த ஸ்க்ரூ கழட்டி வச்சுருந்தீங்களே எல்லா திரும்பவும் அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அந்த லென்ஸை வந்து சுத்தமாக ஒரு சாஃப்டான டிஷ்யூவில் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இது பார்த்திங்களா, அந்த பழைய அந்த ட்ரையான கம்லாம் இருக்குது இல்லையா, இந்த க்ளூலாம் வந்து பழைய அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடணும். ஓகேவா? நான் அந்த T7000 இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நான் நிறைய செல்ஃபோனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், பிரச்சனை இல்லை நிறைய ஃபோனுக்கு. ஏன்னா சம்டைம் மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா ஈஸியாக அதை கழட்டவும் ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த கம்மு, அந்த என்ன சொல்கிறது, அந்த க்ளூலாம் வந்து அந்த சைட்லாம் ஒட்டி இருக்கும். அப்போ என்ன பண்ண, அந்த ஆல்கோல் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஆல்கோல் பேட், அதை எடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஃபோனை ஒரேடியாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், இந்த கொஞ்ச நேரம் அதை கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். அந்த T7000 வந்து ரொம்ப குயிக் ட்ரைலாம் கிடையாது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஒரு 10-5 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கழட்டிடுங்க. ஸோ ஆல்ரெடி ட்ரை ஆயிடுச்சு. ஓகே, ஒரு சின்ன ப்ராப்ளமு. Oh my god. என்னன்னா பின் நம்பர் நமக்கு தெரியல. இந்த கஸ்டமர் வந்து பின் நம்பர் கொடுக்கல. ஆனால் ஆக்சுவலி எல்சிடி ஸ்க்ரீன் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது.
ஸோ ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. அந்த பின் நம்பர் தான் நமக்கு தெரியல, கஸ்டமர் நம்மக்கிட்ட கொடுக்கல. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை நிறையா இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பாய்.